வீடுகளில் குழந்தைகள் துன்புறுத்தப்படுவதை தடுக்க பள்ளிகளில் புகார் பெட்டிகளை நிறுவும் திட்டத்தை எந்த மாநிலம் அறிமுகப்படுத்தி உள்ளது? ஆன்சர் கேரளா. ஸோ இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க குடும்ப உறுப்பினர்களே துன்புறுத்துறாங்க சிறிய குழந்தைகளை. ஸோ அது தொடர்பாக ஏன்னா அங்கே ஃபேமிலிட்ட சொல்ல முடியாது, ஃபேமிலியே துன்புறுத்துறதுனால ஸ்கூல்ல அது தொடர்பாக புகார் அளிக்கிறதுக்காக புகார் பெட்டிகளை நிறுவுவதற்கான ஒரு திட்டத்தை தொடங்கியிருக்காங்க கேரள மாநில அரசு. ஸோ கவனிங்க, இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா சுரக்ஷா மித்ரம் அப்படிங்கிற பேர்ல வீடுகளில் குழந்தைகள் துன்புறுத்தப்படுறாங்க குடும்ப நபர்களால அப்படின்னா அது தொடர்பாக புகார் அளிக்கிறதுக்காக புகார் பெட்டியானது ஸ்கூல்ல நிறுவப்படும். அதுக்காக தான் இந்த சுரக்ஷா மித்ரம் அப்படிங்கிற திட்டம் தொடங்கியிருக்காங்க கேரள மாநில அரசு. ஸோ அவங்க வீடுகளை துன்புறுத்தப்படுறாங்கன்னா அந்த குறைகளை மனுவாக அவங்க எழுதி அந்த புகார் பெட்டிகளில் போடலாம். அது தலைமை ஆசிரியர் அந்த பெட்டியை பராமரிக்கும் பணியை மேற்கொள்வாங்க, அந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா கேரளாவில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் வளர்ச்சித்துறை, அப்புறம் சமூக நீதித்துறை, சுகாதாரத்துறை, காவல்துறை ஒருங்கிணைந்து தான் இதை அமல்படுத்துறாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மானஸ் போர்ட்டல். ஸோ மானஸ் போர்ட்டல் பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் இல்லாத நாடாக நம்ம இந்தியாவை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக போதைப் பொருள் தொடர்பான புகார் அளிக்கிறதுக்காக மானஸ் போர்ட்டல் தொடங்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா மாணவர் மனசு அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் செயல்படுத்திருக்காங்க. மாணவருக்கு ஸ்கூல்ல ஏதேனும் அசௌகரியமான விஷயங்கள் நடக்குது, அவங்க ஒரு குறைகளை சொல்லணும் அப்படின்னா அதுக்கு மாணவர் மனசு அப்படிங்கிற பெட்டியானது தொடங்கப்பட்டிருக்கு.